அந்த காலத்துல பிள்ளை பொருள்ல இருந்து எல்லா விஷயம் இங்க நடந்தது. இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் என்ன விஷயம் வந்து பார்த்தா என்னத்துக்கு இருந்தாலும் டெஸ்டிங் சொன்னாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஒரு ஒரு சதி திட்டம் மாதிரி இருக்குது. குற்றஞ்சாட்டப்பட்ட பல வைத்திய அதிகாரிகள் ஒன்றிணைந்து அவரை இங்கிருந்து இடம் மாற்றுவதற்கான முஸ்தீவுகளை மேற்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைக்கு பெரிய ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்துள்ளது. என்ன விஷயம் சொல்லி சொன்னால், இங்க இந்த சாவச்சேரி வைத்தியசாலை ஒரு கிட்டத்தட்ட சாவச்சேரியில 60 இஎன்டி சென்டர் இருக்குது. அதை விட இங்க சாவச்சேரிக்கு வர மக்களை பார்த்தப்பட்டு சொன்னால் அங்க பழையில இருந்து பூனரில இருந்து அங்கால நாகக்குடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஏரியாவை இந்த வைத்தியசாலை கவர் நிகழ்ச்சிருக்கு. அந்த காலத்துல பிள்ளை பொருள்ல இருந்து எல்லா விஷயம் இங்க நடந்தது. இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் என்ன விஷயம் வந்து பார்த்தா என்னத்துக்கு இருந்தாலும் டெஸ்டிங் சொன்னாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். இப்போ ஒரு மனச்சாட்சி இல்லாம 3-4 நாள் இன்னொரு வைத்தியசாலை நடைமுறையில் அந்த வரை நாங்கள் இப்ப ஒப்பிட்டு பார்க்க இப்ப வந்த புதிய வைத்திய அச்சர் வந்து நிறைய விஷயங்கள் 20 நாளுக்கு நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். அது நாங்கள் நேராக காணக்கூடியதா இருக்குது. அந்த வகையில ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு சதி திட்டம் மாதிரி இருக்குது. இந்த வைத்தியர் இரவு பார்த்தீங்கன்னு சொன்னா இரவு வந்தால் அவர் அந்த வைத்தியர் வந்து சாப்பிடவும் இல்லை. இரவு கைது செய்யறதுக்கு பெரிய ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த வகையில அந்த வைத்தியர் தொடர்ச்சியாக இருக்கிற இந்த வைத்தியசாலையில கடமையாற்றோடும் நான் நினைக்கிறேன். அவர் இந்த வைத்தியசாலையில கடமையாற்றி வர்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள இது வந்து ஒரு வீதரத்துல இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எதிரத்துல வரக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையில இந்த வைத்தியருக்கு ஆதரவாக பெரிய அளவிலான இந்த கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் நான் நினைக்கிறேன் இன்னும் 1000 பேர் கிட்ட வருகிறேன் நினைக்கிறேன். பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில அவருக்கு ஆதரவாக நாங்களும் இந்த களத்துல போராட்ட களத்துல கலந்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். சாவச்சேரி வைத்தியசாலையிலே மாவியாக்களுக்கு எதிராக ஒரு சிறந்த ஒரு சேவையாளராக இங்கு நியமனம் பெற்று வந்திருக்கக்கூடிய டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக அவர்கள் அதிகாரிகளும் வேறு பல டாக்டர்களும் சேர்ந்து தீட்டப்படுகின்ற சதி திட்டங்கள் தொடர்பாக மக்கள் கொந்தளித்து இன்று இந்த சாவச்சேரி மாநகரை முடக்கி தேனையின் வீதியிலே வைத்தியசாலைக்கு முன்னாலே கூடியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்காக பல பிரதேசங்களிலிருந்து பல இடங்களிலிருந்து வருகை தந்து தங்கள் ஆதரவை இங்கே நல்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் வெள்ளமாக. இந்த வைத்தியருடைய சேவையானது இந்த பிரதேசத்துக்கு தேவை எனவும் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காலங்கள் ஒரு சில நாட்களே வந்த வைத்தியர் பல திட்டங்களை தான் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக முகநூல் ஊடாக தனது பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றார். அத்தோடு இங்கு நடைபெற்ற ஊழல்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். அவர் நேரடியாகவே முகநூலாக இதை பொதுமக்களின் பார்வைக்காக விட்டிருக்கின்றார். இப்படியான ஒரு சூழலிலே அவரால் குற்றஞ்சாட்டப்பட்ட பல வைத்திய அதிகாரிகள் ஒன்றிணைந்து அவரை இங்கிருந்து இடம் மாற்றுவதற்கான முஸ்தீவுகளை மேற்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இவரது சேவையை உணர்ந்த மக்கள் இந்த வைத்தியசாலையின் மேம்பாட்டிற்காக அவர் இந்த வைத்தியசாலையை தொடர்ந்தும் அத்தியட்சராக இருக்க வேண்டும் என்றும் இந்த பிரதேசத்திற்கு அவர் தனது சேவைகளை ஆற்ற வேண்டும் என்றும் சொல்லி மக்கள் இங்கே கூடி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இதன் பிரச்சனைகள் உட்பூசல்கள் எப்படி இருக்கின்றது, எந்த வகையிலே இதை கையாள்கின்றார்கள் அதிகாரிகளோ அரசோ என்கிறதை தாண்டி இப்படியான ஒரு வைத்தியர் இந்த பிரதேசத்திலே இப்படியான ஒரு நல்ல ஒரு சேவைக்காக தனது பிரதேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும், இந்த மக்களின் அவநிலைகளை போக்க வேண்டும் என 14 வருடங்களாக பூட்டப்பட்டிருந்த அந்த சத்திரசீதை கூடத்தை திறந்து அதைவிட பல மாற்றங்களை கொண்டு வந்து இந்த வைத்தியசாலையை மேம்படுத்த இந்த பிரதேசத்தை மேம்படுத்த எடுத்த முயற்சிக்கு இடையூறாக இருப்பவர்கள் அவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களை தாக்குதல் அந்த வைத்தியசாலையை அத்துமீறி ஒரு வைத்தியரால் தாக்குதல் கூட மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக போலீசார் கூட கரிசனை கொள்ளவில்லை, உயர் மட்டங்கள் கூட கரிசனை கொள்ளவில்லை. உடனடியாக அவரை தாக்கிய வைத்தியர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியில் அவரது பங்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் இந்த விரும்புகின்ற இந்த பிரதேச மக்களது இந்த கோரிக்கையை ஏற்று உரிய தரப்பினர்
சரியான ஒரு தீர்வை, சரியான ஒரு நீதியான ஒரு விசாரணையை மேற்கொண்டு இந்த மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காகவே இந்த மக்கள் பல திசைகளிலும் இருந்து வந்து இந்த வைத்தியசாலை முன்றலிலே கூடியிருக்கின்றார்கள். வீதி போக்குவரத்துகளை முடக்கி போலீசாரின் கட்டுப்பாடுகளை மீறி இந்த மக்கள் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவரது ஒரு 10-12 நாள் சேவையிலேயே மக்களுக்கு இப்படியான ஒரு விமோசனம் கிடைத்திருக்கின்றது இந்த வைத்தியசாலை என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் தொடர்ந்தும் அந்த வைத்திய அத்தியட்சகர் இந்த பிரதேசத்தில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பரிசீலனை செய்து நீதியான விசாரணையை முடக்கி அவரது கோரிக்கைகளை ஏற்று அவரது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்து இதுக்கு ஒரு சிறந்த தீர்வை வழங்க வேண்டும் என இந்த மக்கள் விரும்புகிறார்கள். இந்த மக்கள் சார்பாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த உயர் அதிகாரிகளை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வண்டி ஒன்று தற்போது வைத்தியசாலைக்குள் சாவச்சேரி பொது வைத்தியசாலைக்குள் வண்டி ஒன்று தற்போது வைத்தியசாலைக்குள் சாவச்சேரி பொது வைத்தியசாலைக்குள்